என்னையா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நவம்பர் மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்ல ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஒரு குட்டி ரியாக்ஷன் அண்ட் அதோட ஒரு ரிவ்யூ மட்டும் இல்லாமல் அதோட ஒரு சின்ன பிரேக் டவுன், அதை வச்சு ஸ்டோரி எந்த அளவுக்கு கெஸ் பண்ண முடியுது, ஸ்டோரி எந்த மாதிரி இருக்கலாம், அந்த சாங்கோட பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துரும். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, உங்களோட தளபதி ஃபேனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு பாட்டை பொறுத்த வரைக்கும் இது மெர்சல் படத்தில் வந்த வெறித்தனம் பாட்டு, அந்த மாதிரி ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது இது சில பேருக்கு பிடிக்காம போகலாம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது அந்த அளவுக்கு என்ன இப்படி இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் செகண்ட் டைம்லாம் பரவாயில்ல, சூப்பராகவே இருக்கு அப்படின்னு தோணுச்சு. அந்த இன்ஸ்டன்ட்டாக ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே பாட்டு பிடிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பாட்டு நல்லாவே இருந்தது. அண்ட் டான்ஸு கிட்ட வரும்போது டான்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துச்சு. முக்கியமாக ஸ்டெப்ஸு எல்லாருமே ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆடுற மாதிரியான ஸ்டெப்ஸாக இருந்துச்சு. அண்ட் அதை பற்றி வீடியோக்குள்ளே பேசுவோம். இந்த பாட்டு தளபதி பாடினாலும் ஃபுல்லாக அவர் பாடாமல் அனிருத் ஒரு போர்ஷன், அறிவு ஒரு போர்ஷன், விஜய் ஒரு போர்ஷன் பிரித்து பாடிருக்காங்க. அது நல்லாவே இருந்துச்சு. ஓகே, இப்போ பிரேக் டவுனுக்கு ஜம்ப் பண்ணிடலாம். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன் சாங் தான், அது நல்லாவே தெரியுது. இது எந்த இடத்துல பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ ஓப்பனிங் சாங்காகவே தான் இருக்குமா இல்லை அப்புறம் பிளேஸ் ஆகுமான்னு தெரியல. அண்ட் இந்த பாட்டை வச்சு பார்த்தா கண்டிப்பாக இது ஒரு பகவந்த் கேசரியோட ரீமேக்கு தான் ஒத்துக்கலாம். பகவந்த் கேசரியில் ஓப்பனிங் சாங்லாம் இருக்காது. ஸோ அதனால இது ஓப்பனிங் சாங் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா என் கேஸில் இது செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சாங்காக இருக்கலாம். அதாவது விஜய் அவர்கள் அரசியல், அதாவது சினிமா படத்தில் அரசியலுக்கு ஜம்ப் ஆவார், போலீஸ்லேருந்து பொலிட்டிஷியனாக மாறும்போது அங்கே வரக்கூடிய அங்கே அவரை வெல்கம் பண்ணுற மாதிரி வர ஒரு சாங்காக இருக்கலாம். அவரு பீப்புள்ஸ் எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி ஒரு டூகெதரிசம் அப்படின்னு தான் அந்த பாட்டோட மெயின் தீமா இருக்கு. ஸோ அதை வச்சு பீப்புள்ஸை கால் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்காக அது இருக்கலாம். ஸோ படத்தில் தளபதி கேரக்டர் பாலிடிக்ஸ் உள்ள இறங்கினோடனே வரக்கூடிய ஒரு வெல்கம் சாங்கு, மக்களை பீப்புள்ஸை கால் பண்ணக்கூடிய ஒரு சாங்கு. பாட்டில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா பொலிட்டிக்கல் லைன்ஸோட செலிப்ரேஷன் லைன்ஸ் நிறையா இருந்தது. அது ஒரு நல்லாவே இருந்தது. ஏன்னா இப்போ பாலிடிக்ஸ் படத்துக்குள்ள நிறைய வந்துட்டு அது ஓவர் டூ சைடோ வேணுங்கன்னே புஷ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம கடைசி ஒரு படம் ஒரிஜினலா ஒரு நல்ல கண்டென்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதான் ஹச்சினோத்துக்கிட்ட எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, இன்க்ளூடிங் மீ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாலிடிக்ஸ் லைன் ஒரு 4 லைன் 5 லைன் தான் இருக்குது. மற்றபடி செலிப்ரேஷன் லைனாக தான் மற்றதெல்லாம் இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பாட்டோட எண்டிங்ல ஒரு நிமிஷம் ஒரு ஃபாஸ்ட் பீட்டு டான்ஸுக்காக உள்ளது. அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் சிம்பிளா நல்லா இருக்கு, ஃபேன்ஸும் ஆடுற மாதிரி இருக்கணும். இப்போ தளபதிக்காக மட்டுமே கடைசி ஒரு நிமிஷம் அவரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக அது தியேட்டர்ல கண்டிப்பா ஒரு பிளாஸ்டா தான் இருக்கும். படத்தோட ஸ்டோரின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி அதே ஸ்டோரி தான். ஒரு போலீஸ்மேன், ஒரு சின்சியரான காப்பா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் ஒரு கேரக்டராலேயோ அல்லது வேற ஏதோ ஒரு இன்சிடென்ட்னாலையோ, அது இந்த மமிதாவோட இன்சிடென்ட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்டால பாலிடிக்ஸ்குள்ள வந்து பாலிடிக்ஸ்ல அவருக்கு எனிமீஸை எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியை வினோத் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ படத்தை நிறைய பேர் எதிர்பார்த்தது, வினோத் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு ஒரிஜினல் படமா, அதாவது பழைய ரெஃபரன்ஸ்லாம் இல்லாம இந்த துப்பாக்கி மாதிரியா ஆர் லியோ மாதிரியாவது ரெஃபரன்ஸ்லாம் இல்லாம ஒரு ஒரிஜினல் படமா, கடைசி படம் ஒரு ஒரிஜினல் படமா நல்ல படமா கொடுக்கணும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க. ஆனா இவங்க பாட்டிலேயே நிறைய ரெஃபரன்ஸ் வச்சுட்டு ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்ணிட்டாங்க. படத்துல ரெஃபரன்ஸ் இருக்க போது எனக்கு பாட்டில் இருந்த அளவுக்கு வேணா கம்மியா இருந்தாலே போதும் தான் தோணுது. பாட்டில் அந்த ரெஃபரன்ஸும் நல்லாவே இருந்தது. பழைய படங்களோட ஒரு ஸ்கெட்சு வர்றது, ஒவ்வொரு படத்தோட டைட்டில் ஒரு ஃபாஸ்ட்ல ஓடுறது, அண்ட் அனிமேஷன்ல வரக்கூடிய ஒவ்வொரு கடைகளுக்கும் ஒவ்வொரு பேர், ஒரு முத்துப்பாண்டி மளிகை ஸ்டோரு, பீஸ்ட் சூப்பர் மார்க்கெட் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான பேர் ஒவ்வொரு படத்தோட பேரும் ஒவ்வொரு கடைக்கு வச்சிருந்தது. மணி கான்ட்ராக்ஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ப்ராபப்லி படம் இந்த மாதிரி மீட்டர்லேயே இருந்துச்சுன்னா படம் நல்லாவே இருக்கும்னு நம்புறேன். அண்ட் இந்த கலர்ஃபுல்லாக பாட்டு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்தது. பகவந்த் கேசரியில் இந்த மாதிரி தான் இருக்கும் படமும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியே கலர்ஃபுல்லான படங்கள் அப்படியே ரொம்ப நாளாக வர மாதிரி இருக்கு. இந்த வாரிசு படத்துல இருந்த அளவுக்கு இந்த கலர்ஃபுல்னஸ்லாம் இல்லாம இந்த மாதிரி டோன்லயே படத்தை மெயின்டைன் பண்ணி இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இந்த கிரிட்டிக்கல் மீட்டர் இருந்தோ அந்த மீட்டர்லயே போனாங்கன்னா படம் நல்லா இருக்கும். என்னோட கருத்து. உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட கருத்து.